ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பட்டர்ஃப்ளை சமோசா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 450 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அஜ்வைன் போட்டுக்கலாம். அஜ்வைன் வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்கள்கிட்ட அஜ்வைன் இல்லைன்னா சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த போட்ட அஜ்வைன், உப்பு, எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவில். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். தண்ணியை தெளித்து தெளித்து பிசையுங்க. நிறைய தண்ணி முதல்ல ஊற்றிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு டோ பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு டோ பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம்லேருந்து 3/4 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். நான் இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மசாலா செய்கிறதுக்கு நான் வெங்காயத்தை 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறோம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் சூடேறினதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணியிருக்கேன் நான். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெருசு பெருசாக இருந்தால் நம்ம மாவில் வெளியே தெரியும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு மசாலா பைண்ட் ஆகும். அப்போ தான் நம்ம உள்ளே வைக்கும்போது வெளியே வந்து வராது. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன் நான். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கூடவே நம்ம மசிச்சு வச்ச பாயில்டு உருளைக்கிழங்கும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலரி விட்டு இந்த அளவுக்கு நம்ம கலரி விட்டு எடுத்துக்கிறோம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஸ்டஃபிங் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம மாவை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி அளவுக்கு நான் மாவு எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் இருந்தால் தான் பட்டர்ஃப்ளை சமோசா கொஞ்சம் பெருசாக ஷேப் வந்து நல்லா தெரியும். அதனால் நான் கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாகவே எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை வேணும்னா நீங்கள் குட்டி குட்டி மாவு எடுத்து பண்ணிங்க. ஆனால் இந்த சைஸில் செஞ்சால் தான் ஷேப் நல்லா தெரியும், அழகாகவும் இருக்கும். ஸோ நான் இந்த 4 பக்கமும் மடித்து திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை நடுவில் வச்சு மறுபடியும் 4 பக்கம் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி மறுபடியும் திருப்பி நம்ம ஃபோல்டு பண்ணதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து விடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் வரும். பார்க்க ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி விடும்போது அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் நல்லாவே தெரியும். கிளியராக பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கலாம்.
நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் செஞ்சு வச்ச பட்டர்ஃப்ளை சமோசாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கடாயில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட்டர்ஃப்ளை சமோசா ரெடி ஆகிட்டுருக்கு. திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ ரொம்பவே இல்லைனா கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரே பக்கமாக தீய வைக்கக்கூடாது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டர்ஃப்ளை சமோசா. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நிறையவே செஞ்சு எடுத்துருக்கேங்க. ஏன்னா இந்த சமோசா என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஷேப் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். பாருங்கள், பட்டர்ஃப்ளை சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாஸில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் எம்மியாக இருக்கும். பாருங்கள், ஷேப்பு சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஷேப்பில் செய்யும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.